அண்மைச் செய்தி. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. இன்று மே 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் கோடை காலத்தினுடைய இறுதி மாதம். நமக்கு வழக்கமாக மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 4 மாதங்கள் இந்தியாவில் கோடை காலமாக சொல்லக்கூடிய மாதங்கள். இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் தொடங்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் மே மாதத்தில் மிக தீவிரமாக இருக்கும். அப்படியான அந்த மே மாத தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. இன்று கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த வானிலை முன்னறிவிப்புல நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய 6 மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு பலத்த காற்றுடன் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதுவும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடிய வாய்ப்பு ஓரிரு இடங்களில் இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வரக்கூடிய 4ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கனமழை தொடர்வதற்கான சாதகமான சூழல் வானிலையில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல பலத்த காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடிய அளவுல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ற தகவலை வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் 4ஆம் தேதி வரையிலும் மழை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில் 4ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதுவும் கனமழை என்ற அளவில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி வரையிலுமே, அதாவது இந்த வாரம் முழுவதுமே ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மாலை நேரத்தில், குறிப்பாக பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் வெயிலுடைய தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய வெப்பச்சலனம் உள்ளிட்ட காரணங்களால் நமக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தாக்கமே அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மே முதல் வாரத்தில் இவ்வாறாக இருக்க, மே மாதத்தில் 2வது வாரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் எனவும் அதிகபட்சமாக அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் மே 2வது வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொற்றக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு கோடை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே, தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அதனுடைய வாய்ப்பு ஏற்படக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானிலையில இன்றைய தினமும் நாளை தினமும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இன்றும் நாளையும் காணப்பட்டாலும் சென்னையில் இன்று அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பகல் நேர வெப்பம் இருக்கக்கூடும் எனவும், நாளை தினம் மே 2ஆம் தேதி அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியமான ஒரு சூழல் சென்னையில் இன்றும் நாளையும் ஏற்படலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அசௌகரியமான சூழல் என்பது காற்றுல ஈரப்பதமும் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய சில நேரத்தில் மனிதர்களுக்கு இயற்கையாக உடலில் இருக்கக்கூடிய இந்த வியர்வை காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைவின் காரணமாக அது உறிஞ்சப்படும். அதனால் உடல் உஷ்ணம் குறையும். ஆனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய சில நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் மனித உடல்களில் நீர்க்குமிழைகள், வேர்வைகள் வரும் பொழுது அது காற்றில் இருக்கக்கூடிய அதிக ஈரப்பதம் காரணமாக காற்றில் உறிஞ்சப்படாது. இதனால் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து பகல் நேர வெப்பத்தில் குறிப்பாக காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்குள்ளான அந்த நேரத்திற்குள்ளாக அத்தியாவசிய தேவை காரணங்கள் இன்றி வெளியே வர வேண்டாம் எனவும், பெரியவர்கள், குழந்தைகள், உடல்நலம் பெற்றிருக்கக்கூடியவர், கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வையும் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.